ஈரான் மீது இஸ்ரேலை தொடர்ந்து அமெரிக்காவும் நேரடியாக தாக்குதல் நடத்தியது. இதனால் மூன்றாம் உலகப் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனியை தீர்த்து கட்டுவதற்கு இஸ்ரேல் முடிவு செய்தது. ஈரானை பொறுத்தமட்டில் அங்கு மக்களாட்சி நிலவினாலும் தலைமை மதகுருதான் அனைத்து அதிகாரங்களையும் எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவருக்குத்தான் அங்கு அதிக செல்வாக்கு உள்ளது. அவரது சொல்படிதான் ஆட்சி நடைபெறுகிறது. இதனால்தான் அவரை தீர்த்து கட்டுவதற்கு இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டி வந்தது. அப்போது குறுக்கிட்ட ட்ரம்ப் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனியை கொலை செய்யும் எண்ணத்தை கைவிடுமாறு இஸ்ரேலை அறிவுறுத்தினார். அதன்படி அந்த முடிவை இஸ்ரேல் கைவிட்டது. இந்த சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீவிரப்படுத்தின. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தினை குறிவைத்து இரண்டு நாடுகளும் ஈரானை தாக்கினாலும் அந்நாட்டின் தலைமை மதகுருவை பழி தீர்ப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இதனால் உயிருக்கு பயந்து தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி ஆள் அரவமில்லாத பதுங்கு குழியில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதோடு தொலைத்தொடர்பு வசதி இல்லாத பகுதியில் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை சுற்றிலும் 24 மணி நேரமும் பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்களாம். இது மட்டுமின்றி ஒருவேளை இந்த போரில் தாம் கொலை செய்யப்பட்டுவிட்டால் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு அடுத்த தலைவரை அவர் நியமனம் செய்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தனக்கு பிறகு தன்னுடைய மகனை நாட்டின் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கு அயதுல்லா அலி கமேனி பரிந்துரை செய்ததாக தகவல்கள் வெளியானது. ஆனால் இந்த தகவல் வெறும் புரளி என்றும் அவரது மகனை அடுத்த தலைவராக பரிந்துரைக்கவில்லை என்றும் தகவலிருந்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் தனக்கு நெருக்கமான சிலரை தான் அவர் உயர் பதவிக்கு பரிந்துரை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக அயதுல்லா அலி கமேனி தலைமறைவாக இருக்கும் இடம் தனக்கு தெரியும் என ட்ரம்ப் அறிவித்தார். இருப்பினும் அவரை கொலை செய்வதற்கான நேரம் இது அல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் வளமிக்க நாடான ஈரான் திகழ்கிறது. அந்த நாட்டின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடுத்தடுத்த தாக்குதல் நடத்துவதால் அந்நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உலக அளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கொள்முதல் செய்வதால் இந்த போரின் மூலம் இந்தியாவில் பெரிய அளவில் தாக்கம் இருக்காது என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். உண்மையில் கமேனி அழிந்தால் மத்திய மேற்கு ஆசியாவில் அமைதி திரும்பும். இயற்கைதான் இதற்கு கண் திறக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் யார் என்றால் கமேனிதான்.